அவேர்னஸ் நம்பர் 1. சினி ஸ்டார்ஸை ஓட்டுற ஆடியோ வீடியோவாக இருந்தால் 15 MBனா கூட நம்ம டவுன்லோட் பண்ண யோசிக்க மாட்டோம். ஆனால் பப்ளிக் அவேர்னஸ் பற்றி 1 MBனா கூட டவுன்லோட் பண்ணுற யோசிக்கிறோம். அதனால தான் இந்த ஆடியோவை கூட நாங்கள் 2 minutesல பேசுகிறோம். நம்ம தான் அமெரிக்கன்ஸ் எந்த ப்ராடக்ட் இன்ட்ரோ பண்ணாலும் அடுத்த நாளே போய் வாங்கிடுவோமே. இந்த நேம் ஆஃப் குளோபலைசேஷன் அவன் கண்டுபிடிச்சதை உடனே இந்தியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறான். அது நல்ல விஷயம்தான். ஆனால் அங்கே பேன் பண்ண அப்புறமும் அவன் இங்கே மார்க்கெட் பண்ணுறான். அதுதான் தப்பு. அப்படி உள்ள ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். நம்மள 90% வீட்டில் விக்ஸ்ன்ற ப்ராடக்ட் இல்லாமல் இருக்காது. அந்த அமெரிக்கன் ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக பேன் ஆனதும் அமெரிக்காவில் தான். ஏன்? அதில் இருக்க மென்தால மூக்கில் அப்ளை பண்ணால் ஆஸ்துமா வரும். இந்தியன்ஸ்க்கு வந்தால் மட்டும் அது பெரிய இஷ்யூ கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஓரியோ கிரீம் பிஸ்கட்டை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் அது கொக்கேன்ற போதைப்பொருள் பண்ணுற அதே வேலையை தான் பண்ணுதுன்னு யாருக்காவது தெரியுமா? காசு நிறையா இருந்தால் கொக்கேன், மிச்சப்படுத்துன்னு நினச்சா ஓரியோ. நம்ம ப்ரெஸ்டீஜுக்காக நான்ஸ்டிக் பேன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம், ஓகே. பட் அதில் இருக்க டெஃப்லான் கோட்டிங்லேருந்து வர டாக்ஸிக் கேஸ் காசஸ் கேன்சர். அமெரிக்காவில் இதையே பேன் பண்ணிட்டு இரும்பு குக்வாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கே நம்ம ஜென்ரேஷன் மேலே அக்கறை இல்லை, பின்ன கவர்மெண்ட்டுக்கு எப்படி அக்கறை வரும்? லாஜிக்கே இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் ஐக்கான் ப்ளூவாக மாறும்னு நம்பி 10 பேருக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி அவேர்னஸ் வேல்யூபிள்னு பட்டா மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.